அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். தொடர் வேதாகமத்தில் எஸ்தர் 3ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். யூதரை அழிக்க ஆமானின் திட்டம். நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேர் அகாயினான அம்மாதத்தின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார். மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலைவணங்கி ஆமானை பணிந்தனர். ஆனால் முர்தெகாய் மட்டும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. அவ்வயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் முர்தெகாயிடம், நீ ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவதில்லை என வினவினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் முர்தெகாய் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. தாம் ஒரு யூதர் என்று முர்தெகாய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர். முர்தெகாய் தம்முன் மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதை கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினம் நிரம்பியது. முர்தெகாயை மட்டும் அழிக்க அவன் விரும்பவில்லை. அவர் தம் இனத்தார் யார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வேரின் அரசெங்கும் இருந்த அவர் தம் இனத்தாராகிய யோதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழி தேடினான். அகஸ்வேரது ஆட்சியில் 12ஆம் ஆண்டில் முதல் மாதமாகிய நீசானில் யோதரை கொன்று ஒழிப்பதற்காக மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் பூர் என்ற சீட்டு போடப்பட்டது. ஆதார் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் நாளுக்கு சீட்டு விழுந்தது. ஆமான் அகஸ்வேரிடம், உம் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர். அவர்கள் நியமங்கள் மற்ற எல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை. அவர்களை அவ்வாறு விட்டு வைப்பதில் மன்னருக்கு நம்பிக்கை ஏதுமில்லை. இது மன்னருக்கு நலமாப்பட்டதால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு 400 டன் வெள்ளியை நிறுத்து மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன் என்று கூறினார். அப்பொழுது மன்னர் தம் கணையாழியை கழற்றி யூதரின் பகைவனாம் ஆகாகியனான அம்மாதாத்தின் மகன் ஆமானிடம் கொடுத்தார். மன்னர் ஆமானிடம், வெள்ளியும் யூத மக்களும் உன் கையில், உமக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய் என்றார். உடனே அரச எழுத்துக்களால் அரசு எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். முதல் மாதம் 13ஆம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலத்தின் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் அரசரின் பெயரால் எழுத பெற்று அரச கணையாழியால் முத்திரையிட பெற்று அனுப்பப்பட்டது. அதார் என்ற 12ஆம் மாதத்தின் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை குழந்தைகளும் பெண்களும் உட்பட யோதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்து ஒழிந்து போகுமாறும் அவர்தம் உடைமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் எனவும் எழுதப்பட்ட மடல்கள் விரைவு அஞ்சலர் வழியே அரசின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன. இம்மடலின் நகல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அந்நாளுக்கென ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டனர். விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு விரைந்து வெளியேற சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. மன்னரும் ஆமானும் மது அருந்துமாறு அமர்ந்தனர். சூசான் நகரே கலங்கிற்று. அரசி எஸ்தரின் உதவியை முர்தெகாய் நாடல். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த முர்தெகாய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையையும்
நியமம் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோம்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தெகாய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவரை அழைத்து மொர்தெகாயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர் சந்தில் இருந்த மொர்தெகாயிடம் சென்றார். மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யோதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்கான ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார். அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தெகாயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாக மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது. மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்மற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது, அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமையும் நீ மௌனமாய் வாழ விரும்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறிய, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியர் அவரை நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயிரம் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படி அனைத்தையும் செய்தார். 5ஆம் பகுதியையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தார். 3ஆம் நாள் எஸ்தர் அரசியின் ஆடை அணிந்து அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த முள்முற்றத்தில் நின்றார். அரண்மனை நுழைவாயிலில் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் வீற்றிருந்தார். உள்முற்றத்தில் நின்ற அரசி எஸ்தரை கண்டதும் மன்னரின் கண்ணில் அவருக்கு தயவு கிடைத்து மன்னர் தம் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட எஸ்தர் அருகில் சென்று செங்கோலை நுனியை தொட்டார். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோள் யாது? என் அரசியின் பாதியே ஆகிலும் அது உனக்கு அளிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினார் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலுரைத்தார். எஸ்தரின் அழைப்பிற்கு இணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தர் நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அது அரசின் பாதியே ஆகின உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே. மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலமென தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளை தினம் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவ்வவையும் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதில் உரைத்தார். மொர்தெகாயை கொல்ல ஆமானின் திட்டம். அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான். ஆயினும் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த மொர்தெகாய் எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி இல்லாததையும் பார்த்த பொழுது
அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி செரேசையும் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம் தன் செல்வ சிறப்பையும் பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மேலா உயர்த்துகிறார் என்பதை பற்றி விரித்துரைத்தான். மேலும் அரசி எஸ்தர் ஆயத்தம் செய்த விருந்திற்கு தன்னை என்று வேறெவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள். எனினும் அரச வாயிலருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மொர்தெகாயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றும் இல்லை என்று கூறினான். இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி 50 முழ உயர தூக்கு மரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தெகாயை அதில் தூக்கிலிட்டு பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழ செல்லும் என்றனர். வார்த்தையை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்கு மரம் ஒன்றும் செய்வித்தான். ஆசைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தரின் புத்தகம் 3, 4 மற்றும் 5 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.